உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலகத்திலேயே ஒரு ரிச்சான வாட்ச் எந்த கம்பெனி தயாரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோலக்ஸ் கம்பெனி. ஸோ அந்த ரோலக்ஸ் கம்பெனிலேருந்து வர 90% ப்ராஃபிட் வந்து சேரிட்டிக்கு, அதாவது அனாதை ஆசிரமத்துக்கு போகுது. பிகாஸ் அந்த கம்பெனியோட ஓனர் வந்து ஒரு அனாதை பையன், ஆர்ஃபன் பாய். ஹலோ கைஸ், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆக்சுவலி நீங்கள் ஏதாவது பாட்டு கேட்கும்போதோ அல்லது மியூசிக் கேட்கும்போதோ உங்களுக்கு வந்து புல்லரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கூஸ் பம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது இருந்ததுன்னா உங்களுடைய மென்டல் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குது, நீங்கள் எமோஷனலி கரெக்டாக இருக்கீங்க. ஸோ இனிமேல் கூஸ் பம்ப் ஆனால் அதை திங்க் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய லஸ்ட்டை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா 90% கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ போரிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்ப்பீங்க. ஹலோ பாய்ஸ், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆக்சுவலி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க வாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, அதை மாற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும்போது வாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் மாற்றி சொல்லிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு ரிச்சான மென் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய பணத்தை அவன் மேலும் மேலும் பணக்காரன் ஆகிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவான். ஒரு புவர் மென் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை பணக்காரனா காட்டிக்கிறதுக்கு மட்டுமே அவன் பணத்தை யூஸ் பண்ணுவான். ஸோ இஃப் யூ ஹேவ் இட், டோன்ட் பிளான்ட் இட். ஸோ யாருமே வந்து அந்த மாதிரி காட்டிக்காதீங்க. அந்த மாதிரி யாராவது காட்டுறவங்களா இருந்தால் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆக்சுவலி நீங்கள் எந்த ஹேண்டில் எழுதுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஹேண்டில் எழுதுனீங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறீங்கன்னா ரைட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகி அந்த ஸ்கில்லை வந்து கற்றுக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் உங்களுக்கு வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நீங்க ரொம்பவே கோவப்படுறவங்களா? ஸோ நீங்க வந்து மற்ற பர்சனை விட யூனிக்கான ஐடியாவை வந்து ரொம்பவே சீக்கிரமா ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ யாராவது ரொம்ப கோவப்படுறவங்களா இருந்தா இந்த வீடியோவை டேக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க காலேஜுக்கோ ஆர் ஸ்கூலுக்கோ ஆர் வந்து ஆஃபீஸ்க்கோ டெய்லி லேட்டா எந்திரிச்சு ஓடுற பர்சனா நீங்க வந்து ரொம்பவே கிரியேட்டிவா இருப்பீங்க, லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. யாராவது லேட்டா போற பர்சனா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை டேக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆக்சுவலி ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவளுடைய 2 ஆர் 3 ஃப்ரெண்ட்ஸை வந்து லாஸ் பண்ணுவா. அப்படி லாஸ் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்குறா அப்படின்னா அவ வந்து அவளுடைய பாய் ஃப்ரெண்டை சரியா லவ் பண்ணல. அது வந்து ட்ரூவான லவ் இல்லை அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு பையனுக்கு அதிகமான பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவனுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கும், அப்புறம் குட் சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு டேக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.